அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. வாங்க இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு கம்பங்கூழ் காய்ச்சலாமா? ஈஸி அண்ட் வேகமாகவே காய்ச்சிடலாம். சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்களும் இந்த காய்ச்சி குடிச்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துலாம். அதுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன். நான் ஒரு கிளாஸ் அளவு கம்பு எடுத்து நல்லா கழுவிக்கணும். 3 நாள் தண்ணியில் கழுவிக்கணும். கம்பு கழுவும்போது கம்பு மேலே இருக்கிற இது ஃபுல்லாக மேலே வந்துடும், பக்குக்கு எல்லாமே. அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும், உடச்சி போன கம்பு ஃபுல்லாக கீழே போட்டுட்டு நல்லா நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு அடுத்து நம்ம அதை கொரகொரப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடணும். 1-2ஆக இருக்கணும். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. அரைச்சி எடுத்துட்டு ஒரு பக்கம் நம்ம தண்ணி காய வச்சிடணும். அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த கம்பு மாவு அரைச்சிருந்தோம் பார்த்திங்களா, இந்த மாவு அதில் போட்டு நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிடணும். நல்லா வேக விடணும். கம்பு நல்லா வேகிச்சுன்னா நல்லது, இல்லாட்டினா வவுறு வலி வர ஆரம்பிச்சிடும். கம்பு ராகி எல்லாமே நல்லா வேக வச்சு தான் நம்ம சாப்பிடணும். நல்லா கஞ்சி கணக்காக நம்ம வேக வச்சு எடுத்துடணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நைட்டு கூட நீங்கள் இதை ஃபுல்லாக ஊற போடலாம். கம்பு வேக வச்சு வச்சுருக்கீங்களோ அதை அப்படி நைட் ஃபுல்லாக வெளியவே வச்சு அடுத்த நாள் அதை நீங்கள் கலக்கி சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டினா இப்படி உருண்டை பிடிச்சி நீங்கள் தண்ணியில் ஊற்றி வச்சு நீங்கள் தினமும் கூட ஒரு உருண்டை எடுத்து கரைச்சி குடிச்சிக்கிறலாம். இதுதான் ஈஸியாக இருக்கும். நான் நல்லா அதில் மோர் அடித்து ஊற்றிட்டு அதில் வெங்காயமும் மாங்காய், பச்சை மிளகா, ஊறுகாய், வத்தல்லாம் போட்டு குடித்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் கூழ் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்டில் கூழுன்னு எழுதுங்க. எப்படி செஞ்சேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட, ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வெயிலுக்கு உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். கம்பங்கூழ் குடிச்சிங்கன்னா அதே மாதிரி வேகமாகவும் பசிக்காது. ரொம்ப நல்லது உடம்புக்கு. மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஈஸியாகவும் செஞ்சிடலாம், வேகமாகவும் செஞ்சிடலாம். மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கம்பங்கூழ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.